கிறிஸ்துவில் நேசிக்கப்பட்டவுடன் விசுவாசிகளே, காலை வேளையிலும் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த நாளின் சற்று நேர சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி 1 பேதுரு 2வது அதிகாரம் 18 முதல் அவதிகாரம் முடிய உள்ள வசனங்கள். 1 பேதுரு 2வது அதிகாரம் 18 முதல் அவதிகாரம் முடிய 20வது வசனத்தை இந்த நாளுக்குரிய சிந்தனைக்காக தெரிந்து கொள்வோம். வசனம் 20 இப்படி சொல்லுகிறது: நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும் என்று சொல்லி பேதுரு தன்னுடைய நிருபத்திலே எழுதுகின்றார். பேதுரு இந்த பகுதியிலே கிறிஸ்துவின் பாடுபடுகின்றதான அந்த தன்மையினை குறித்து நமக்கு தெளிவுபடுத்துவதை நாம் பார்க்கின்றோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாடுகளை காண்பது இயல்பாக காணப்படுகின்றது. சிலர் தீமை செய்து அதனாலே பாடு அனுபவிப்பர். வேறு சிலர் நன்மை செய்து அதனாலே பாடுகளை அனுபவிப்பர். எதுவாக இருந்தாலும் மனித வாழ்க்கையிலே பாடுகள் என்பது இயல்பான ஒரு காரியமாக காணப்படுகின்றது. குறிப்பாக நன்மைகளை செய்து பாடு அனுபவிக்கும் போது அது கடவுளுக்கு பிரியமான ஒன்றாக காணப்படுகிறது என்று சொல்லி திருமறை நமக்கு தெளிவாக கற்றுத்தருகின்றது. இதைத்தான் பேதுரு அடிகளார் தன்னுடைய நிருபத்திலே சொல்லுகின்றார். குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது அதனால் கீர்த்தி ஒன்றும் இல்லை. நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் பொழுது அதை பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக உங்களுக்கு பிரீதியாக அமையும் என்று சொல்லி பேதுரு அடிகளார் சொல்லுகின்றார். திருமுறையிலே நன்மைகளை செய்து அது நிமித்தமாக பாடுகளை அனுபவித்து கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்ததான சிலரை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லி தருகின்றது. ஆதியாகமம் 26வது அதிகாரத்திலே அந்த அதிகாரம் முழுவதும் ஈசாக்குடைய வாழ்வை குறித்து ஆண்டவர் நமக்கு தெளிவாய் கற்றுத்தருகின்றார். ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாக ஆண்டவர் காண்பிக்கின்றதான் தேசத்திற்கு புறப்பட்டு செல்லுகின்றான். தன்னுடைய தேசத்திலே பஞ்சம் ஏற்பட அந்த பஞ்சத்தினாலே தொடர்ந்து அந்த தேசத்திலே வாழ இயலாத சூழ்நிலையில் ஆண்டவர் காண்பிக்கின்றதான தேசத்திற்கு நேராக ஈசாக்கு கடந்து செல்லுகின்றான். அங்கே அவன் விதைக்கின்றான். ஆண்டவர் அவனுக்கு 100 மடங்கு அதிலே பலனை கொடுத்து அவனை அந்த இடத்திலே பெரியவனாக ஆக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதனை கண்ட அந்த இடத்தைச் சேர்ந்ததான அபிமெலேக்கு ஈசாக்கை அவ்விடத்தை விட்டு துரத்தினான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஈசாக்கு அவன் துரத்த ஒவ்வொரு இடத்திலும் துறவுகளை வெட்டி கொண்டே சென்றான். அப்படி அவன் துறவுகளை வெட்ட அந்த இடத்திலே ஆண்டவர் தண்ணீரை கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார், அவனை பெருகச் செய்தார். இந்த ஆசீர்வாதங்களை கண்ட அபிமெலேக்கு ஈசாக்கை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இடத்திலிருந்தும் துரத்தினான் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுத் தருகின்றது. இறுதியாக ஆண்டவர் அபிமெலேக்குக்கும் ஈசாக்குக்கும் ஒரு சமாதான உறவை உருவாக்கி அந்த இடத்திலே இருவரும் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினர் என்று சொல்லி நாம் வேதத்திலே படிக்கின்றோம். தனக்கு தீங்கிழைத்ததான தன்னை அந்த தேசத்தை விட்டு துரத்தினதான அபிமெலேக்குக்கு விரோதமாக எழும்பாதபடி அவனோடு ஒரு சமாதான உடன்படிக்கையை ஈசாக்கு செய்தான் என்று சொல்லி நாம் வேதத்திலே படிக்கின்றோம். அந்த வாழ்வு ஆண்டவர் அவனுக்கு ஒரு பெருக்கமான ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு காரணமாக அமைந்தது என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுத்தருகின்றது. இன்னும் யோபு 1வது அதிகாரம் 21 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது யோபு உத்தமனும் சன்மார்க்கனுமாய் வாழ்ந்தவன், உபத்திரவத்தின் மத்தியிலும் பிறருக்கு நன்மைகளையே செய்து வாழ்ந்தான் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகின்றது. கடவுளுக்கு பிரியமானவனாய் நடந்த ஒரு மனிதனாக யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்தான். சத்துரு யோபுவை சோதிக்கையிலே அவனுடைய 10 பிள்ளைகளும் மரித்து போயினர். மிருக ஜீவன்கள், ஆஸ்திகள், பணியாட்கள்
என்று சொல்லி அனைத்தையும் இழந்து நிற்கின்றதான அந்த தருணத்திலே அவனுடைய உடல் முழுவதும் பருக்கள் நிறைந்து வேதனையினாலே வாடிக்கொண்டிருந்ததான சூழலிலே அவன் தன்னுடைய நண்பர்களுக்காக, சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தான் என்று சொல்லி திருமுறை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அந்த வேண்டுதலின் நிமித்தமாக ஆண்டவர் யோபுவின் சிறையிருப்பை திருப்பினார், மாற்றினார் என்று சொல்லி வேதத்திலே நாம் படிக்கிறோம். தன்னுடைய உபத்திரவத்திலும் பிறருக்கு நன்மையை செய்து அதை பொறுமையோடு தன்னுடைய உபத்திரவத்தை சகித்தபடியினாலே ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார், அவனுக்கு விடுதலையை கொடுத்தார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நன்மைகளை செய்கிறவராய் வாழுகின்றோமா? நம்முடைய உபத்திரவத்திலே மற்றவர்களுக்காக விண்ணப்பம் செய்கின்றோமா? நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையை செய்து கடவுளுக்கு பிரியமானவர்களாய் வாழ்ந்து பழகுவோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் இந்த ஆசீர்வாதங்களினாலே, பெருக்கமான நன்மைகளினாலே நம்மை நிரப்பி நடத்துவாராக. ரோமர் 12வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று சொல்லி. அப்படிப்பட்டதான வாழ்வுக்கு நேராக நம்மை வழிநடத்த ஆண்டவர் வல்லவராய் இருக்கின்றார். அந்த வாழ்வை நாம் கடைபிடித்து வாழ்வோம். கடவுள் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தொடர்ந்து ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் மிகுந்த எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, ஆசியும் அருளும் மிகுந்ததான இந்த நல்ல காலை வேளைக்காக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், போற்றுகின்றோம். காலை வேளையிலும் ஆண்டவருடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பு நீர் உமது இரக்கத்தினாலும் கிருபையினாலும் ஒவ்வொருவரையும் நிரப்பி நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே உடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நாளுக்குரிய அனைத்து செயல்பாடுகளையும் ஆண்டவர் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து அருள வேண்டுமாறு உடைய சமூகத்திலே கெஞ்சி மன்றாடுகின்றோம். தகப்பனே, கடந்த இரவு முழுவதும் ஆண்டவர் எங்களை கண்மணிகளை போல நீர் பாதுகாத்தீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நல்ல நித்திரையை தந்ததற்காக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், போற்றுகின்றோம். கெட்ட சொப்பனங்களுக்கும் விஷப்பூச்சிகளுக்கும் ஆண்டவரை சத்துருவானவனுடைய சதிமோசங்களுக்கும் நீர் எங்களை விலக்கி காத்தீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆயுசு நாளோடு ஆண்டவரே இந்த ஒரு புதிய நாளை எங்களுக்கு நீர் தந்திருக்கின்றீர். உம்மை துதிக்கிறோம், போற்றுகின்றோம். உம்மை நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய நாள் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையவும், எல்லா நலமும் வளமும் பெற்று சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் நாங்கள் ஜீவிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உடைய திருவசனத்தினால் எங்களுக்கு கற்றுத்தந்து அந்த பாதையிலே நீர் எங்களை வழிநடத்தும்படியாய் உடைய சமூகத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம். தகப்பனே, உமது பேரருள், உமது இரக்கம், உமது கிருபை எங்களை முற்றிலுமாய் தாங்கி நடத்தட்டும். உமது தூய ஆவியானுடைய பிரசன்னம் எங்களை நிரப்பி நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய தேசத்திற்காக உடைய சமூகத்தில் வருகின்றோம். எங்களுடைய தேசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. தேசத்திலே ஆண்டவர் நீர் செழிப்பையும் சேமத்தையும் கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். தேசம் முழுவதும் ஆண்டவருடைய ஆளுகை நிறைவாய் தங்கியிருக்க வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, தேசத்திலே எல்லா நலமும் வளமும் ஆண்டவர் அருளி செய்ய வேண்டுமாறு ஒரு சமூகத்திலே கெஞ்சி மன்றாடுகின்றோம். தகப்பனே, தேசத்திலே வாழுகின்றதான அனைத்து மக்களும் நன்மைகளை பெற்றுக்கொண்டு சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் ஜீவிக்க ஆண்டவர் நீர் கிருபை தருவீராக. இந்த நாட்களிலே ஆண்டவரே தேசத்திலே ஆளுகை செய்கின்றதான தேசத்தின் அதிகாரிகள், தலைவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் சந்திக்கும்படியாய் சமூகத்தில் கெஞ்சி மன்றாடுகின்றோம். தகப்பனே, அவர்களும் நல்ல முறையிலே தங்களுடைய கடமைகளையும் பணிகளையும் சிறப்பாய் ஆற்றுவதற்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்து நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நல்ல பிள்ளைகளாக உமக்கு உகந்த வாழ்வை வாழ ஆண்டவர் நீர் அவர்களுக்கு அருளி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். அவர்களும் சிறப்பாக தங்களுடைய கடமைகளை ஆற்றுவது நிமித்தமாக மக்கள் நல்வாழ்வை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து ஆண்டவரே, தேசத்திற்கு விரோதமாக எழும்புகின்றதான அனைத்து விதமான அச்சுறுத்தல்களையும் ஆண்டவர் நீர் மாற்றித்தாரும். தகப்பனே, இந்த நாட்களிலே தீவிரவாத செயல்களில் ஈடுபடுகின்றதான மக்களை சந்திப்பீராக. அது நிமித்தமாக ஆண்டவரே தேசத்தின் மக்கள் பாடுகளையும் மின்னல்களையும் அவதிகளையும் உருவதை ஆண்டவர் நீர் அறிகின்றீர். அவைகளிலிருந்து தேசத்தின் மக்கள் விடுதலையாக்கப்படுவதும் பாதிக்கப்படாதபடி தேவன் தாமே நிறைவான பாதுகாவலை அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமாறு சமூகத்தில் கெஞ்சி மன்றாடுகின்றோம். இனமாக ஆண்டவரே, தேசத்திற்குள்ளாக குழப்பச் சூழல்களை உருவாக்குகின்றதான மக்களையும் நீர் சந்திக்க வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். இந்த நாட்களிலே ஆண்டவரே, எளியோருக்கு விரோதமாக பல நிலைகளிலே ஆண்டவரே அசம்பாவித செயல்களில் ஈடுபடுகின்றதான மக்களை ஆண்டவர் சந்தித்து நல்ல முறையிலே ஆண்டவரே
அனைத்து மக்களும் தங்களுடைய வாழ்வை கழிப்பதற்கு நீர் கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். விசேஷமாக ஆண்டவரே, இந்த நாட்களிலே எங்களுடைய தேசம் முழுவதும் பரவி வருகின்றதான கொடிய நோயினை ஆண்டவர் நீர் மாற்றித்தர வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். கொடிய நோயிலிருந்து ஆண்டவரே எங்களுடைய தேசத்தின் மக்களை நீர் பாதுகாத்தரலும். பாதிக்கப்பட்ட மக்கள் ஏற்ற நாட்களிலே ஆண்டவரே விடுதலையை பெற்றுக்கொண்டு சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் ஜீவிக்க ஆண்டவர் நீர் கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். இந்த நாட்களிலும் மருத்துவத்துறையிலே பணியாற்றுகின்றதான மருத்துவர்கள், தாதியர்கள், மருத்துவ பணியாளர்கள், ஆண்டவரே துப்புரவு பணியாளர்கள் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் காத்து கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். உமது இரக்கத்தினாலும் கிருபையினாலும் ஆண்டவர் அவர்களை முடிசூட்ட வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கு வேண்டிய ஆரோக்கியத்தை ஆண்டவர் கொடும், சமாதான வாழ்வை ஆண்டவர் அருளும்படியாய் ஜெபிக்கின்றோம். அவர்கள் குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இனமாக ஆண்டவர் எல்லை பகுதிகளிலே இராணுவ பணியில் ஈடுபடுகின்றதான இராணுவ வீரர்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே வருகின்றோம். ஆண்டவர் அவர்களையும் காத்துக்கொள்வீராக. அவர் குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அவர்களுக்கு வேண்டிய ஆரோக்கியம், திடன், பலன் அனைத்தையும் ஆண்டவர் கொடுத்து நீர் நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். இனிமாக ஆண்டவரே, எங்களுடைய தேசத்திலே காணப்படுகின்றதான அனைத்து திருச்சபைகளுக்காகவும் ஆண்டவருடைய சமூகத்திலே வருகின்றோம். அனைத்து திருச்சபைகளையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். அனைத்து திருச்சபைகளிலும் இறைநாமம் மகிமைப்படும்படியாக திருச்சபை குடும்பங்கள் ஆண்டவரை இனமாக திருச்சபை வழிநடத்தி செல்கின்றதான ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவனை காத்து நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். விசேஷமாக ஆண்டவர் இந்த நாட்களிலே எங்களுடைய திருச்சபைக்காக ஜெபிக்கின்றோம். எங்களுடைய திருச்சபை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. திருச்சபை குடும்பங்களை ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை குடும்பங்கள் இந்த நாட்களிலே சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழும்படியான பெரிய பாக்கியங்களை ஆண்டவர் நீர் அருளும்படியாய் சமூகத்திலே கெஞ்சி மன்றாடுகின்றோம். நாட்களிலே தேவையான ஆண்டவரை நல்ல ஆரோக்கியத்தை ஆண்டவர் அருளும்படியாய் ஜெபிக்கின்றோம். திருச்சபையிலே காணப்படுகின்றதான ஆண்டவரை சிறியோர் முதல் பெரியோர் வரையிலும் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் பாதுகாத்து நடத்துவீராக. எல்லா நலமும் வளமும் அவர்களுக்கு ஆண்டவர் அளவில்லாமல் அளித்து பாதுகாத்து நடத்த முடியாய் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இனமாக ஆண்டவரை திருச்சபை குடும்பங்கள் செய்கின்றதான பணிகளையும் கடமைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். அதன் நிமித்தமாக அவர்கள் ஈட்டுகின்றதான ஒவ்வொரு வருவாயும் அவர்கள் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையானதாய் அமையும்படியாய் ஆண்டவர் நீர் இரக்கம் செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வாழுகின்றதான பிராந்தியங்களிலே ஆண்டவரை உமக்கு சான்றாய் ஆண்டவர் நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். உடைய நாம மாத்திரம் அவர்களை மகிமைப்படும்படியாய் ஆண்டவர் நீர் எடுத்து நிலை நிறுத்துவீராக. இனமாக ஆண்டவரே, பணிஸ்தலங்களிலே உடைய நாமம் மகிமைக்கு என்று சொல்லி ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உயர்வுகளை கட்டளையிடுங்க, ஆசீர்வாதங்களை நீர் கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே உமது கிருபைக்குள்ளாக நாங்கள் அடங்கியிருந்து மேன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். விசேஷமாக ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையிலிருந்து பலவீனப்பட்டிருக்கின்றதான ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். நாட்களிலே தேவையான நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். இனமாக ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையிலிருந்து நாட்களிலே ஆண்டவரே பல மக்கள் வெளி மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் பணி நிமித்தமாக தங்கியிருப்பதை ஆண்டவர் நீர் அறிகின்றேன். அவர்களையும் காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, நன்மையினால் முடிசூட்டுங்க. உமது கிருபை அவர்களை தாங்கட்டும். தகப்பனே, ஏற்ற நாட்களில் அவர்களும் இல்லங்களுக்கு கடந்து வந்து ஆண்டவருடைய நாமத்தை இணைந்து மகிமைப்படுத்தும்படியான பெரிய கிருபைகளை தர வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். விசேஷமாக ஆண்டவரே, இந்த நாட்டிலே தூரதேசத்திற்கு பிரயாணம் மேற்கொள்கின்றதான ஒரு திருச்சபை சார்ந்த அணிலையாவுக்காக சமூகத்தில் வருகின்றோம். அவர்களை காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, நன்மையினால் முடிசூட்டுங்க. இந்த பிரயாணத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். ஏற்ற நாட்களிலே ஆண்டவரே பிரயாணம் நல்ல முறையிலே முடிந்து இல்லத்திற்கு கடந்து வரவும் உடைய நாமத்தை அவர்கள் இணைந்து நாங்கள் மகிமைப்படுத்தவும் நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். உடைய தூதாக்களை கொண்டு ஆண்டவர் நீர் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். நன்மை நாள் முடிசூட்டும், காத்து வழி நடத்தும். உடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இனமாக ஆண்டவரை கேட்டு சத்தியத்தின்படி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நன்மைகளை செய்து பாடுகளை அனுபவித்து அதனாலே கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்திட நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். உடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, நன்மையினால் முடிசூட்டுங்க. இவர்களை இறைமைந்த இயேசுவின் திருப்பெயரால வேண்டுகிறோம். இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, ஆமேன். ஆசீர்வாதம் தந்தையாம் கடவுளின் அன்பும் மைந்தனாம் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் தேற்றவாள நாம் தூயாவியரின் நீங்கானலுறவும் பாதுகாவலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.